أخيا ورتل القرآن اصدح بصوتك اسمع الأكوان اقرأ كلام الله داوي نفوسنا لنحس في أعماقنا الإيمان من فؤاد كالحجارة قسوة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما. படைத்தவனை புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதரின் மீதும் அவரை பின்பற்றக்கூடிய நம் அனைவரின் மீதும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ரமலானுடைய 2வது நோன்பில் வீட்டிருக்கின்றோம். இன்றைய அமர்வில் நோன்புடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே நேற்று முதல் நாள் தராவிலே இமாம் ஓதிய போது இந்த வசனத்தை ஓதினார். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துடைய ஒவ்வொரு கடமைக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா எந்த இலக்கும் இல்லாமல், நோக்கமும் இல்லாமல், பொறுப்பும் இல்லாமல் எந்த ஒரு கடமையும் மார்க்கத்தில் கடமையாக்கவில்லை. அந்த அடிப்படையில் நோன்பை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, இந்த நோன்பு என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது? நீங்கள் தக்வா உடையவர் ஆவதற்காக, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்ப நோன்புடைய மிக முக்கியமான அடிப்படையான நோக்கம் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ மட்டுமல்ல, இறைவனோடு நம்மை நெருக்கமாக்கி வைப்பதுதான் நோன்புடைய நோக்கம். அப்ப இந்த 30 நாள் நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைப்பதற்கு முன்னால் ரப்போடு நமக்குள்ள தொடர்பு, நோன்பு வைத்த பிறகு கூடியிருந்தால் நம்முடைய நோன்பு நல்ல நோன்பு. அவ்வாறு இல்லாமல் ரப்புக்கும் நமக்குமான உறவு 30 நாள் எந்த மாற்றமும் இல்லை, அது எப்போதும் போலத்தான் இருக்கிறது என்று கேட்டால் நாம் நம்முடைய நோக்கத்தை சரியாக நிறைவேற்றவில்லை என்று அர்த்தம். அதனால்தான் ஒரு அறிஞர் நோன்பை பற்றி சொல்லும் போது வயிறு காயும் போது உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்தப்படுகின்றன. நோன்பு எப்படிப்பட்ட ஒரு வணக்கம் என்றால், வயிறு காயும் ஆனால் உள்ளங்கள் பரிசுத்தமடையும். அதாவது எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக நம்பிக்கையோடு பயபக்தியோடு நோன்பை நிறைவேற்றுகிறானோ, நோன்பை நிறைவேற்றிவிட்டு நோன்பை திறக்கும் போது இயல்பாகவே அதை முதல் நோன்பு வைக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க நோன்பு வைக்கிறாங்கல்ல, நோன்பு வைக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க நீங்க முதல் நோன்பு வச்சவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படா அந்த நோன்பு திறப்பாங்க, எப்படா வாங்க சொல்லுவாங்க, எப்ப நம்ம வீட்டில் பெர்மிஷன் கொடுப்பாங்க. அப்ப அந்த நோன்பு திறக்கும் போது அவங்களே அறியாம கண்ணீர் வந்துடும், சந்தோஷத்துல வரக்கூடிய கண்ணீர். நானும் இந்த சின்ன வயசுல ஒரு நோன்பு அல்லாஹ்வுக்காக வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கண்ணீர். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நோன்பாளிக்கு 2 விதமான மகிழ்ச்சிகள் கிடைக்கின்றன. அதில் ஒன்று நோன்பு திறக்கும் போது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நோன்பு என்பது சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் யார் வசதி படைத்தவர்களோ, உங்களில் யாருக்கு அந்த தகுதி இருக்கிறதோ, நீங்கள் நிச்சயமாக திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் திருமணம் செய்து கொள்வது உங்களுடைய கண்களுடைய பார்வையை தாழ்த்துவதோடு உங்களுடைய அந்தரங்க உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அது விபச்சாரம் செய்வதிலிருந்து, ஜினா செய்வதிலிருந்து, தீய பார்வைகளை விட்டும் உங்களுடைய உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது திருமணம். அவ்வாறு யாருக்கு திருமணம் செய்து கொள்ள சக்தி இல்லையோ அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் நோன்பு வைக்க திருமணம் நோக்கத்தை சொல்லிட்டு அந்த திருமணத்தை செய்ய முடியல, அந்த சமயம் சிக்கலாக இருக்கிறது என்றால் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நோன்பு இயல்பாகவே ஒரு மனிதனுடைய காம உணர்வை
ஆசாபாசங்களை கண்ட்ரோல் செய்யக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்கிறது. மருத்துவ அறிவியலாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யாரு அந்த நோன்பு வைக்கிறார்களோ அவருடைய உணவு குழாய்களும் அவருடைய ரத்த குழாய்களும் சுருக்கப்படுகின்றன. அப்ப ஆசாபாசங்கள் ஊட்டெடுக்கக்கூடிய ஒரு இடம் சுருக்கப்பட்டு ஒரு மனிதனுடைய ஆன்மா நிச்சயமாக ஒளி பெறக்கூடிய ஒரு கடமை தான் இந்த நோன்புடைய கடமை. அதனால்தான் நோன்பை பற்றி சொல்லும் போது நோன்பு ஒரு பள்ளிக்கூடம் சொல்லுவாங்க. எதுக்கு பள்ளிக்கூடம்? நம்முடைய ஆன்மாவை தயார்படுத்தக்கூடிய, ட்ரைனிங் பண்ணக்கூடிய பள்ளிக்கூடம். நம்முடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தக்கூடியது, நம்மளுடைய பார்வைகளை தாழ்த்தக்கூடியது, நம்மளுடைய அந்தரங்க உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், மனிதனுடைய எல்லா செயல்களும் அவனுக்குரியது, நோன்பை தவிர. நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன். இப்ப நோன்பு மற்ற வணக்கங்களிலிருந்து வித்தியாசமானதாக, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானதாக இருக்கின்றது. அதனால்தான் முன் சென்ற சலஃபுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நோன்பு என்பது நம்மை அல்லாஹ்வோடு நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய ஒன்று. அதனால ரமலான் வரும்போது சந்தோஷப்படக்கூடியவர்களாக, ரமலான் பிரியும் போது, ரமலான் மாதம் முடியும் போது அதை நினைத்து கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன்னா மற்ற மாதங்கள்ல ஒரு முஸ்லீமுக்கு எது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறதோ அதை கூட ஒரு மனிதன் என்ன பண்றான், நோன்புல ஹராமாக்கிக்கிறான். சாதாரணமாக உண்பது அவனுக்கு ஹலால், குடிப்பது அவனுக்கு ஹலால், தன்னுடைய தாம்பத்தை இச்சையை தீர்த்துக் கொள்வது அவனுக்கு ஹலால். அதை கூட நோன்புடைய குறிப்பிட்ட நேரத்தில் அவன் ஹராமாக்கி கொள்ளும் போது நிச்சயமாக நோன்பிலே பயிற்சி பெறக்கூடிய ஒருவன் அல்லாஹ் ஹராமாக்கியதை எந்த காலத்திலும் என்ன பண்ணான், தொடவே மாட்டான் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்களுடைய அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளர் என்பதற்கு உதாரணம் சொல்றாங்க. ஜும்மாவிலிருந்து ஜும்மா வரைக்கும் செய்த பாவங்கள், சிறிய பாவங்கள், பெரும் பாவங்களை தவிர்த்து ஜும்மாவிலிருந்து ஜும்மா வரை செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். ரமலானிலிருந்து ரமலான் வரை செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அப்ப ஒருவேளை இந்த ஒரு வருடத்தில் நாம் செய்த அனைத்து பாவங்களையும் பெரும்பாவங்களாக இல்லாததற்கு பொருட்டு அல்லாஹ் ரமலானை குறித்து என்ன பண்ணுவான், ரமலானை வைத்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கின்றால். அது மட்டுமல்ல, முக்கியமாக நோன்பு என்பது உடல் ரீதியாக கூட நமக்கு இப்ப சமீபத்திய ஆய்வுகள் சொல்லுது, 12 மணி நேரம் ஒரு மனிதன் ஃபாஸ்டிங்ல இருந்தான்னா கேன்சர் செல்களை கொல்லக்கூடிய அளவுக்கு கூட நோய் அந்த உடலுக்கு அல்லாஹ் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கின்றான். சோ இது அல்லாஹ்வுக்காக தான் நோன்பு வைக்கிறோம். இருந்தாலும் அந்த நோன்பு உடல் ரீதியாக கூட நமக்கு ஒரு அடிஷனல் போனஸாக நம்முடைய உடலை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நோன்புடைய நோக்கம் என்பது இறைவனோடு நெருக்கமாக்கி வைப்பது. இந்த மாசத்துல எந்தெந்த செயல்கள்லாம் நம்மளை ரப்போடு நெருக்கமாக்கி வைக்குமோ அதை நாம் செய்வோம். எந்தெந்த செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தருமோ அதிலிருந்து நாம் தவிர்த்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் நாளைய அமர்வில் இந்த ரமலான் மாதத்தினுடைய மிக முக்கியமான அந்த